وعلى آله وصحبه. தொடர்ந்து மதீனாவுடைய சிறப்பு சம்பந்தமாக மாறி இந்த ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், மனன போட்டி நிகழ்ச்சியிலும் ஹதீஸ்கள் பாடமாக்கின்ற பகுதியில் மதீனாவுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை ஒவ்வொன்றாக கொடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த மாதமும் மதீனாவுடைய சிறப்பு சம்பந்தமான ஒரு ஹதீஸ். அதற்கு முன்னால் ஒவ்வொரு வருடமும் மாரிஸ் நிகழ்ச்சியில் கொடுக்கப்படக்கூடிய குர்ஆன் மனன பிரிவில் சூரத்துல் கஹ்ஃபுடைய இறுதி பகுதியிலிருந்து சில ஆயத்துகளும் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த மாதத்துக்குரிய ஹதீஸுடைய மனனமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறின ஹதீஸ், மன் ஸபர அலா லஹ்வாஇல் மதீனதி வஷித்ததிஹா மன் ஸபர அலா லஹ்வாஇஹா வஷித்ததிஹா குன்து லஹு ஷஹீதன் அவ் ஷஃபீஅன் யௌமல் கியாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கின்றவர்களுக்கு சொன்ன மிகப்பெரிய சிறப்பான ஒரு நன்மை தரக்கூடிய விடயம்தான், மதீனாவிலே இருக்கும் பொழுது வரக்கூடிய கஷ்டங்கள், அதாவது இடர்பாடுகள், வறுமையான நிலைமைகள் அல்லது நோய் நொம்பலங்கள் போன்ற கஷ்டங்களை யார் சகித்துக் கொள்றன்னு சொன்னார் என்னது, அதற்கு ஏசாமல் குறை சொல்லாமல் அதை அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நான் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யக்கூடியவனா, மறுமை நாளில் சிபாரிசு செய்யக்கூடியவனா, பரிந்துரைக்கக்கூடியவனாக அல்லது அல்லாஹ்விடம் அவருக்கு சாட்சி சொல்லக்கூடியவனாக இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸுடைய உலமாக்கள் இந்த ஹதீஸை மதீனாவிலே வசிப்பு வரக்கூடிய சிறப்பு என்ன என்ற ஹதீஸ்ல அந்த தலையங்கத்தை கீழால அவங்க கொண்டு வராங்க. அப்ப எங்களுக்கும் இந்த நன்மை கிடைக்குமா? மதீனாவில் வசிக்கிறவங்க கஷ்டம் என்று சொல்லி வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி மதீனாவில் இருக்கும் பொழுது நோய் நொம்பலுக்காக வேண்டியோ அல்லது வேற பொருளாதார பிரச்சனைகளுக்காக வேண்டியோ மதீனாவிற்கு போகக்கூடாது என்ற அந்த சிறப்பை இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எங்களுக்கும் இந்த ஹதீஸ் நாங்கள் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அல்லது வியாபாரத்துக்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கும் இந்த ஹதீஸ் பொருந்துமான்னு சொன்னால் நாங்களும் அந்த தன்மையை எடுத்துக்கொண்டு சொன்னார். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது அதை நாங்கள் பொறுத்து கொண்டு, அதே மாதிரி இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவங்க புகாரியுடைய ஷரஹில் அவங்க சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் என்னன்னு சொன்னா, மதீனாவிலே ரிஸ்கை தேடுவதற்காக வேண்டி வந்தவர்களும் குடும்பங்களை பிரிந்து உறவுகளை பிரிந்து அங்க வந்து அவருடைய ரிஸ்கை தேடுகின்றவர்களுக்கும் இந்த விடயம் பொருந்துகின்றது. எப்பன்னு சொன்னால் அவருடைய ஈமான் உறுதியாக இருந்து அவரும் அந்த நன்மையை எல்லா எங்களுடைய தொழிலுக்காக வேண்டி அல்லது வேற தேவைகளுக்காக வேண்டி மாத்திரம் மதீனாவில் இருப்பதை நாங்கள் நினைக்காமல் அல்லாஹுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், அந்த சிறப்புகளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அதே போல் அந்த நோக்கத்தின்படி அமலும் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் இருக்கிறது, வேற பிரயோசனம் தரக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய இடங்கள், இவைகளை தரிசிக்கக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி கொண்டு சொன்னால் அல்லாஹு தஆலா எங்களுக்கும் இந்த ஹதீஸ்லே சொல்லப்பட்ட சிறப்புகளை யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, ஏதாவது கஷ்டங்கள் வந்துன்னு சொன்னால் அதுக்கு பொறுமையாக இருந்துன்னு சொன்னால் இந்த கூலி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதாக இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதே போல இந்த ஹதீஸ்லே லஹ்வாஇல் மதீனா, அதாவது மதீனாவிலே வரக்கூடிய, அதுக்கு உலமாக்கள் சொல்லும் பொழுது சொல்றாங்க என்னன்னு சொன்னா, பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார கஷ்டங்கள் வந்துன்னு சொன்னால், அதே மாதிரி வஷித்ததிஹான்னு சொன்னால் ஏதாவது நோய்கள் நொம்பலங்கள் உங்களுக்கு தெரியும். பொதுவாக வெளியிருந்து உம்ராவுக்கு வந்தாலும் மதீனாவுக்கு வந்தேன்னு சொன்னா என்ன, அவர்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு நோய், ஒரு சளி, ஒரு காய்ச்சலும் அவர்களுக்கு ஏற்படும். அதையும் அவர்கள் பொறுத்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அந்த கூலியை அவர்களும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நான் அவருக்கு சிபாரிசு செய்வேன், பாவியாக இருந்தா பாவங்கள் எங்களிடம் இருந்தன்னு சொன்னால் நரகத்தில் இருந்து அந்த தண்டனையை குறைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள், அல்லது எங்களுடைய நன்மைகளை சொர்க்கத்தில் எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அப்ப அந்த ஹதீஸுடைய உண்மையான நன்மையை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுடைய ஈமானையும் அதே போல எங்களுடைய நியத்துகளை, நாங்கள் மதீனாவில் இருக்கிறோம் இந்த நோக்கங்களுக்காக வேண்டி எங்களுடைய நியத்துகளை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி இருக்கிறோம், கஷ்டங்கள் வந்தா பொறுமையாக இருப்போம் என்று சொல்லி அந்த நியத்துகளை புதுப்பித்துக் கொண்டால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் பூரணமான நன்மையை தருவான்.
அடுத்து துஆ மனன பிரிவில் ஒவ்வொரு மாதம் இந்த வருடம் கொடுக்கப்படக்கூடிய தலையங்கம், நோய் அல்லது மரணம் சம்பந்தப்பட்ட நேரங்களில் ஓதப்படக்கூடிய துவாக்கள். சென்ற மாதம் ஒரு நோவு வந்தால் கால் அல்லது கை போன்ற பகுதிகளில் உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு காயம் அல்லது நோவு வந்தால் அந்த இடத்துல விரலை வைத்து ஓத வேண்டிய, கையை வைத்து ஓத வேண்டிய துவா அங்க சென்ற மாதம் கொடுக்கப்பட்டது. இந்த மாதம் பொதுவாக அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்திலே ஒரு நோவு இல்லாமல் பொதுவாக வரக்கூடிய காய்ச்சலா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், எல்லா நோய்களுக்கும் பொதுவாக எங்களுக்கும் நாங்கள் ஓதிக்கொள்ள முடியும், சிறார்களுக்கு அல்லது வேறொருவருக்கும் நாங்கள் அதை ஓதி பார்க்க முடியுமான துவா இந்த மாதம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துவாவை ஓதினு சொன்னால் அவருடைய நோயை அல்லாஹு தஆலா நீக்கி விடுவான் என்று சொல்லி, அல்லாஹும்ம ரப்பன்னாஸ், அல்லாஹுவே மனிதர்களுடைய ரப்பே, மனிதர்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனே, முஸ்ஹிபல் பஸ், கஷ்டங்களை நோய்களை நீக்கக்கூடியவனே, இஷ்வி அன்த ஷாஃபி, இஷ்வி நீ எனக்கு நீ நிவாரணம் தருவாயாக, அந்த ஷாஃபி நீயே நிவாரணம் தரக்கூடியவனாக இருக்கிறாய், லா ஷாஃபிய இல்லா அந்த, உன்னை தவிர நிவாரணம் தரக்கூடியவன் வேறு யாருமே இல்லை. இந்த துவாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவை சொல்லித்தரும் பொழுது உறுதியாக பல உறுதிகளை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் செய்யும் முகமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவாவை கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அலட்டி கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான துவா கேட்கும் பொழுதும், துவா அல்லாஹ்விடம் இறைஞ்சும் பொழுதும், அல்லாஹ்விடே நீ இதை தா என்று சொல்லி உறுதியாக சந்தேகம் இல்லாமல் கேட்க வேண்டும் என்ற அந்த துவா கேட்கும் முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருப்பதை போல இந்த துவாவில் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். நீ நோயை குணப்படுத்துவாயாக, நீயே நோயை குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறாய், உன்னை தவிர வேறு யாருமே குணப்படுத்தக்கூடியவன் இல்லை. இஷ்ஃபிஹி, இதை குணப்படுத்துவாயாக, ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா, இதற்கு பின்னால நோய் வராத அளவு, இதற்கு பின்னால எந்த நோயையும் மீதம் வைக்காம, நோவுகளையும் மீதம் வைக்காம இந்த நோயை குணப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடம் துவா கேட்கக்கூடிய முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இதே அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் சஹாபாக்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வலது கையை நோயாளியுடைய உடம்பிலே தலையில் அல்லது கையை பிடித்து இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த துவாக்கள் எங்களுக்கு பிரயோசனம் படணும் என்று சொன்னால், இதிலே முன்னால மதீனாவுடைய சிறப்பு கிடைக்கும் என்ற என்ன நிபந்தனையோ அதே நிபந்தனைகள் தான். அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைப்பது, இதன் மூலம் எங்களுக்கு நிவாரணை கிடைக்கும் என்ற உறுதியான ஈமான், உறுதியான நம்பிக்கை வைத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதன் மூலமாக சிபாரிசுகளை ஷிஃபாவை, நோய் நிவாரணியை தரக்கூடியவனாக இருக்கிறார். எங்களுக்கு ஏதாவது நோய்கள் வந்துன்னு சொன்னா, காய்ச்சல் வந்துன்னு சொன்னா, மனிதனண்ட அடிப்படையில முதலாவது நாங்க நாட்டுறது எங்களுடைய உள்ளத்துல வாரது என்னது, மருந்து எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருந்து எடுப்பது உலக விடயங்களை சபபுக்காக வேண்டி, காரணத்துக்காக வேண்டி அதையும் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையும் நாங்கள் செய்தன்னு சொன்னால் அதுக்குரிய கூலி எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு செயல்களை எடுத்து நடக்கும் பொழுது அதனுடைய கூலியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பூரணமாக தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த துஆக்களை மனனமிட்டு பிரயோசனம் அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.